நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு புதிய முயற்சி எடுக்கிறப்போ உங்களை யாரெல்லாம் கேலி கிண்டல் கூத்து கேவலமாக பேசுகிறாங்களோ தயவு செஞ்சு அவங்களையெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சிடாதீங்க. ஏன்னு தெரியுங்களா? நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு காலத்தில் ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறிடுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைச்ச இலக்கை எட்டிடுவீங்க. நீங்கள் அடைய போகிற அந்த வெற்றிக்கு முதல் முக்கிய காரணமாக யார் இருக்க போகிறாங்க தெரியுங்களா? உங்களை வந்து இத்தனை வருஷமாக இத்தனை நாளாக கேலி கிண்டல் கூத்து அவமானமாக பேசி சிரித்தாங்க இல்லையா? அவங்க தான் உங்களோட வெற்றிக்கு முதல் காரணமாக இருக்க போகிறாங்க. ஏன்னு தெரியுங்களா? இவங்கெல்லாம் உங்களை வந்து இப்படி இந்த மாதிரி கேவலமாக பேசுகிறதுனால தான் வந்து அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களோட காதுகளுக்கு எட்டி அதெல்லாம் வந்து உங்களோட வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படிங்கிற வெறியை வந்து 2 மடங்கா 3 மடங்கா பெருக்கி இன்னைக்கு வந்து உங்களை வந்து இந்த கட்டத்தில் கொண்டு வந்து வச்சுருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். ஒரு நாள் நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்துட்டு அவங்களுக்கு முன்னாடி வந்து நான் ஜெயிச்சிட்டேன்டா அப்படின்னு நிற்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதாங்க நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற சரியான தண்டனை. அது வரைக்கும் நீங்கள் அவங்கள பற்றிலாம் பெருசாக பொருட்படுத்த தேவையில்லை. கூடவே வச்சுக்கோங்க. அவங்க சொல்கிற வார்த்தையிலெல்லாம் காதில் வாங்கிக்கிட்டே இருங்க. நிச்சயம் அது நீங்கள் ஒரு நாள் வெற்றி அடைகிறதுக்கு அது மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும்.